ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். பொன்னி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் பொன்னி தன்னை புரிஞ்சிக்கலையே, என்கிட்ட பேசாமல் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுற சக்தியை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. இல்லைப்பா, நான் பொன்னிக்காக தானேப்பா சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், அப்புறம் ஏன்ப்பா பொன்னி என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்ல, சக்தி அழாதர சக்தி, கண்டிப்பாக ஒரு நாள் பொன்னி உன்னை புரிஞ்சுப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ஒரு பக்கம் சொல்ல, சந்திரசேகரம் வந்து ஆறுதல் கூடுறாரு சக்திக்கு. பொன்னிக்கு சப்போர்ட்டாக இருந்தது எனக்கு புரியுதுடா, ஆனால் அந்த சமயத்தில் நீ என்ன சொன்ன பொன்னிக்கிட்ட நல்லா நினச்சிப்பாரு. தப்பே பண்ணியிருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்த பொன்னிக்கிட்ட. ஆனால் அது பொன்னிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த சமயத்தில் நீ என்ன சொல்லியிருக்கணும், பொன்னி கண்டிப்பாக தப்பே பண்ணியிருந்திருக்க மாட்டான் தானே சொல்லியிருக்கணும். அப்போ பொன்னிக்கு கவலை இருக்குமா இருக்காதா? பொன்னியை பொறுத்த வரைக்கும் அவளோட உலகமே நீதாண்டா. மற்றவங்க யாருமே புரிஞ்சுக்கலனா கூட அவள் இந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்க மாட்டான். ஆனால் நீயே வந்து புரிஞ்சிக்காமல் போனதான் அவளால் தாங்கிக்க முடியல. சக்தி கூட தன்னை நம்பாமல் போயிட்டாரே அப்படின்ற வருத்தத்தில் தான் அவள் வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்கான். ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக பொண்ணு உங்ககிட்ட பேசுவா பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிப்பா, நானும் அதுக்காக தான்ப்பா காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சக்தியும். இன்னொரு விஷயம் சொல்லலாம் தான் வந்த சக்தி, பொன்னி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு பொன்னி கண்டிப்பாக நிரூபிப்பா போல். ஆனால் அதுக்கு உறுதுணையாக நம்ம 3 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. என்னப்பா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லி தான் நான் பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுமா சொல்லுங்கள்? பொன்னிக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்ட சந்திரசேகரும், கண்டிப்பாக சக்தி, பொன்னிக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடும்டா, நீ அதையும் நினச்சி ரொம்ப வருத்தப்படாத சரியா, கண்டிப்பாக பொன்னி உன்னை ஒரு நாள் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் தன்னோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ண பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, இங்கே நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பிரீத்தி சொல்கிற, உண்மையாலுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்க, ஆமாம்மா, அதுக்குள்ளே இந்த பொண்ணி தன்னோட நடிப்பு திறமையில நல்லாவே நடிச்சிட்டா. பிரீத்தி, நீ அவளை சும்மா விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா சக்தியோட அப்பா அவங்க அண்ணனை தவிர்த்து மீதி யாருமே பொன்னியை நம்பலம்மா. எல்லாருமே பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொன்னியை வெறுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, சக்தி பண்ணத்தாம என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்னடி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பிரச்சனைலாம் நடந்துட்டுருக்கு, இந்த பிரச்சனையை அப்போ சொல்கிறான், பொன்னி இந்த தப்பை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாம்மா இவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்டு, என்னடி சொன்ன, சக்தி மாப்பிள்ளை அப்படி சொல்கிறாரு. ஆமாம்மா, அதை தாம்மா என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சக்தி மாப்பிள்ளைக்கு பொன்னி மேலே ஏதாவது விருப்பம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, விருப்பம் இருக்க மாதிரிலாம் கிடையாதுமா, விருப்பம் தான் இருக்குது. பொன்னிக்கிட்ட தன்னோட காதலை சொல்கிறதுக்காக தான் அன்றைக்கி நைட்டு வெளியில் கூட்டிகிட்டு போனான். எப்படியாவது தடுக்கணும்னு நினச்சி தான் நான் இப்படி ஒரு வேலையை டக்குன்னு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி நீ சக்தி மாப்பிள்ளையோட முடிவை வந்து மாற்ற போகிற, ஒரு மனசை எப்படி நீ மாற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் நான் பார்த்துக்கோமா, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படிடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு உறுதுணையாக தான் எங்கள் அத்தை இருக்காங்களே, அவங்களே சொல்லிட்டாங்கம்மா, இந்த வீட்டில் எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வேணால் பாருங்கள், கூடிய சீக்கிரம் போக போக பொன்னி மேலே உள்ள வெறுப்பில் தன்னோட பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி கூட ஒரு வேளை என்ன கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சக்திக்கு. என்னடி சொல்கிற, உண்மையாவா இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பாக நடக்குமா, நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிரீத்தி. இது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரீத்தி. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அந்த பொண்ணியோட முகத்திரையை கிழிச்சு நீ வந்து அந்த வீட்டில் ஒரு மருமகளாக வாழணும் அப்படின்றாங்க. இப்போ இருக்க ஒரே கவலையே சக்தியோட மனசை மாற்றுறதாம்மா அப்படின்றாங்க. என்னடி நீ இப்படி சொல்கிற? ஆமாம்மா, சக்தியோட மனசை தான் இப்போ மாற்றி ஆகணும். நான் என்னதான் இருந்தாலும் உன்னை விரும்பினவர் தானே, கண்டிப்பாக அவன் மேலே ஒரு பாசம் இல்லாமலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா இதெல்லாம் அப்போது, இப்போ அவனோட மைண்டு ஃபுல்லாக பொன்னி தான் இருக்கான், அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அவன் மேலே வெறுப்பை உண்டாக்கி அவன் கண்டிப்பாக என் வழிக்கு கொண்டு வரணுமா அப்படின்றாங்க. அப்புறமா சக்தி மனசை வந்து மாற்றுறாங்களா பிரீத்தி, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.